இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். கண்டனத்தை கண்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம வடக்கு மாவட்ட 5 வருஷம் இல்ல 50 வருஷம் தான் தலைமுறையாச்சு. திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒழிக்கணும்னு பார்த்தாரு. அதற்காக தான் கட்சியை ஆரம்பிச்சார். புரட்சி தலைவர் அம்மா பாடுபடுத்தினாங்க. திமுக ஒரே தனி பெண்மணியாக இருந்து தனியாக இருந்து கண்டிப்பா 30 வருஷங்கள் திமுக ஓடுறாங்க. ஆனால் ஒழிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தலைவர் நம்முடைய அண்ணன் விஜய் அவர்கள் இந்த நொடியிலிருந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுக அந்த தீயசக்தி தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டு அந்த மாற்றங்கள் நமக்கு ஒன்றே ஒன்று, நம்மளுடைய பொதுமக்கள், நம்மளுடைய மக்கள், தமிழக மக்கள், நம்ம மக்கள் தான் எஜமானர்கள். மற்றபடி யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த தீயசக்தி திமுக தமிழகத்திலே இல்லை. இன்னைக்கு இருந்து அவங்களோட முடிவு அழிவு காலத்தில் 40 நாள் பார்த்துருக்கீங்க. எங்கேயாவது தெரியுதா? யாராவது வெளியில தெரியாதா? ஏன்னா அவர்கள் 50 வருஷம் தமிழகத்துக்கு செஞ்ச துரோகத்திற்கு ஒரு நாள் முடிவு நம்ம தளபதி முடிச்சிருக்காரு. இவரெல்லாம் அரசியல் வந்து ஓரம் கட்டப்பட்டது யாருக்கும் திமுக என்ன செஞ்சாங்க? எதுவும் செய்யல. மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயல்களை, மக்கள் ஊழல் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு இடத்தை கொண்டிருக்கிறது, ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் அழிக்கிறது தவிர எதுவும் செஞ்சாங்களா? சாதாரண மக்கள் இன்னைக்கு அணுக முடியுமா? முடியாது. சாதாரண மக்கள் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. அதனால நம்ம 5 வருஷம் இல்லை, இந்த 50 வருஷம் ஆனாலும் தளபதி ஆச்சுன்னா தளபதி குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமா இந்த என்ன நம்பிக்கையா என்ன வாக்களிச்சீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் அனைவரும் அனைத்து எம்எல்ஏக்கள் அனைவரும் தளபதி ஆட்சிக்கு செயல்படுவோம். நிறைய இடத்துல திமுக இருக்காங்க. அந்த மக்களுக்கும் சேர்த்து நாம எல்லா விஷயத்தையும் செய்யப்படுவோம். திமுக எம்எல்ஏ இருக்காரு. அதற்காக அதெல்லாம் அந்த சட்டமன்றத்துக்கும் சேர்த்து ஆண்டுபடி சட்டமன்றத்துக்கும் சேர்த்து அவங்க மக்களுக்கு தேவையான விஷயத்தை அனைத்தையும் செய்து கொடுக்கணும். அங்கே ஆண்டுபடி சட்டமன்றம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் திமுக எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களால எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் வசூல் போட்டு தான் இருக்கும். அதனால யாரும் ஒரு விஷயம் மக்கள் அனைவரும் சொல்லிக்கிறோம். தேனி மாவட்டத்தில் அனைத்து உத்தியோக வாரியம் மூடப்பட்டது. எங்கெல்லாம் சட்டவிரோதமாக வாரியங்கள் செயல்பட்டு அனைத்தும் மூட உத்தரவிடப்பட்டு 2 வாரமாக அனைத்து வாரியங்களும் மூடப்பட்டது. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கும் யார் எந்த நபர்களுக்கும் சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் தளபதியோட பாலிசி. அதனால எந்த விதத்துக்கும் மக்கள் விரோத செயல்கள் எங்கும் நடைபெறாது. கண்டிப்பா நீங்கள் அனைவருக்கும் நீங்கள் என்ன நம்பிக்கையில் எந்த விதத்தில் நீங்க நம்பிக்கையோடு நீங்க வாக்களிச்சுக்கோ அதை 100% நிறைவேற்றும் வேலையை தளபதி முதல்வராக தமிழக முழுவதும் செஞ்சிருக்கிறது. 40 நாள் சொன்ன சாதனைகள் இது. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 700 வருடங்கள் இவர்கள் செய்யாத விஷயத்தை தளபதி செய்து முடிச்சிருக்கோம். ஏன்னா கடந்த 15 வருஷமா அரசு அலுவலகங்கள் எந்த வேலைக்கும் ஆளே இருக்கல, எதுவும் பண்ணல. பெரிய ஆளே இருக்கு. பெரிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பெரிய நியமனம் செய்யறது சும்மா சொற்பமான 50 நடைபெற்றது. இனிமேல் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் வேலைகளை தளபதி ஏற்பட்டுள்ளார். நிதி நிலைமைகளை சரி செய்யும் வேலைகளை ஏற்பட்டுள்ளார். மக்கள் ஏழை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் லஞ்ச லாபங்கள் நீங்க எங்க அரசு அலுவலகங்கள் போனாலும் 50 லஞ்சம் ஆரம்பிச்சு கோடிகள் வரை இந்த லஞ்ச லாபங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச திருப்தியோடு தான் அனைவரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மக்கள் பணியை திருப்தியா செஞ்சுட்டு இருக்கோம்னா கண்டிப்பா நீங்க வர காலங்கள் அப்படிதான் இருக்கும். எந்த கவலைகளும் பணியாற்றுங்க. அதோட உள்ளாட்சி தேர்தல் எல்லாரும் தயாராக இருக்கு. ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு மூலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் கீழே இருந்து கொள்ளையடிச்ச மக்கள் அனைவரும் பெரிய துன்பத்தை கொண்டு போயிருக்காங்க. இங்க இருக்க மக்கள் போய் யாராவது உள்ளாட்சியில் அவங்க பிரசிடண்ட் யாராவது பார்த்துருப்பாங்க. ஒரு நாள் பார்த்துருக்காங்க. எல்லாம் ஓட்டு போடுறதும் சரி. உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் அனைவரும் நம்முடைய தளபதி வேட்பாளர்களாக இருக்கு. அனைவரும் உள்ளாட்சி அமைப்புகளில் மக்களுக்கு நன்மதிப்பை பெற்று மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்ய தயாராக இருக்கும். விரைவில் எப்போவாலும் உள்ளாட்சி தேர்தல் வரும். தயாராக இருக்க விரைவில் அனைவரும் இதே போல தமிழகம் முழுவதும் தளபதி வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தல் பெருவாரியான வாக்குகளுடன் வெற்றி பெறுவார்கள்.
100% நம்மளோட விருப்பம் தமிழகம் முழுவதும் மக்கள் ஆதரவு எதிர்பார்ப்பார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான நாட்கள் வெகு விரைவில் வரும். அனைவரும் தயாராக இருங்கள். திரும்பவும் சொல்லணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு மிகவும் தயாராக இருக்கிறது. மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதனால நீங்கள் அனைவரும் காலகட்டத்தில் விரைவாக முழு அளவிலான மக்கள் பணியை செய்வோம். இங்கே வருகின்ற அனைவருக்கும் நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க, பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்கிற நம்ம மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள், இங்கே வருகின்ற கம்பெனி வேலையை போயிருக்காங்க. நான் இங்கே வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.